ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து மக்களிடையே தவறான காரணங்களுக்காக புகுத்தப்பட்டது. அதுக்கு காரணம் பிராமணர்களை அந்நியப்படுத்தணும், இந்துக்களை இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பதை மறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த சூழ்ச்சி. ஆனாலும் உண்மையிலே யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படின்னா, இதுக்கு இருக்குன்றதும் ஆன்சர், இல்லைன்றதும் ஆன்சர். ஃபஸ்ட்டு எப்படி இல்லைன்னு பார்ப்போம். முதல்ல இந்த பிராமணர்கள் யார்? அவங்க திடீர்னு வந்தாங்க அப்படின்வாங்க. ஏன் திடீர்னு வந்தாங்கன்னா, நம்ம இந்து கோயில்களில் பிராமணர்கள் தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அகழ்வாராய்ச்சிப்படி ஒரு 2000-3000 வருடத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பூஜை நடந்ததற்கான அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ கிடைக்காததுனால அதுக்கு முன்னாடி பக்தி பண்ணலை. அப்போ பிராமணன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பிராமணன்னா அவ்வளோ பக்திமான், அவனால் பக்தி பண்ணாமல் இருக்கவே முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி பக்தி நடக்கலைன்னா இப்போ பிராமணன் கிடையாது. இப்போ பிராமணன் இந்தியாவை சார்ந்தவங்க கிடையாது, வேறு எங்கேயாவது இருந்து வந்திருக்கணும் அப்படின்ட்டு யூதர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்போ வேறு எங்கேயாவது இதே மாதிரி பக்தி பண்ணியிருக்கணும்ல. அதுக்கப்புறம் உலக நாடுகளில் நிறைய இடங்களில் சிவலிங்கம், இந்த மாதிரி நிறைய இந்து தெய்வங்கள் சிலை கிடைக்காத நாடே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து தான் எல்லோரும் மற்ற இடத்துக்கு போனாங்கன்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டால் கூட அதை சொல்ல அவங்க தயாராக இல்லை. ஏன்னா இந்து மதத்தை அழிக்கணுன்ற ஒரு உயரிய நோக்கம் கொண்டவர்கள்னால அதை அப்படியே நிராகரிக்கிறாங்க. சரி, எப்படி இந்த பிராமணர்கள் வந்தாங்க? பக்தி அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா, ஆமாம், 2500 வருடத்திற்கு முன்பு பக்தியே கிடையாது உலகத்தில், எங்கேயுமே எந்த மதமும் கிடையாது. எப்படி 2500 வருடத்துக்கு அப்புறம் திடீர்னு மனிதனுக்கு ஞானோதயம் வந்துடுச்சா அப்படின்னா, ஏன் அதுக்கு முன்னாடி பக்தி இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தை இருக்குது, குழந்தை பக்தி பண்ணுமா? குழந்தை அதை பற்றி யோசிக்க கூட செய்யாது. ஏன்னா அதுக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையா? அதுக்கு எப்போ கஷ்டம்னு ஒன்று வருதோ அப்போ தான் கடவுளே நினைக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி பாரத பூமி மட்டும்தான் உலகமாகவே இருந்தது, மற்றதெல்லாம் கடலுக்கு அடியில் இருக்குது. அப்போ மனிதர்கள் பாரதத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் குழந்தைகள் மாதிரி இருந்தாங்க. இந்த பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அதை தான் இயேசு குழந்தைகள் மாதிரி மனநிலை வராமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னது. பாரதத்தில் பிறக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா முதல் 2500 வருடம் பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அப்போ யாருமே சாமி கும்பிடலை. 2 காரணம். ஒன்று, இன்றைக்கி நாம் யாரையெல்லாம் சாமின்னு வணங்குறோமோ அவங்க தான் அங்கே உயிரோட்டமாக இருந்ததே. இன்னொன்று, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரலை கடவுளை நினைக்கிறதுக்கு. சரி, இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழித்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற பாவக்காரியங்களில் ஈடுபட்டு அதன் விளைவாக நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிறத நாம் மறந்துட்டோம். நமக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக தான் இறுதியில் கடவுள் வரார். அந்த கடவுளைத்தான் சிவபெருமான இந்துக்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான், அவர் வரவே இல்லைன்னா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ துக்கத்தின் உச்சத்தில் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வரார். 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு, இந்த டைமில் தான் உலக யுத்தங்கள் எல்லாமே நடக்குது. கொரோனா, எல்லா விதமான பிரச்சனைகளையும் மனித இனம்
இப்போ தான் சந்திக்குது. ஆனால் கடவுளும் இதே நேரத்தில் தான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது, இப்போ நரகமாயிடுச்சு, மீண்டும் சொர்க்கம் ஆக போகுது. அந்த சொர்க்கம் ஆகிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க, உடல் உணர்வே இருக்காது. உடம்பு இருக்குதுன்னு தெரியும், ஆனால் இந்த உடம்பு நானுன்ற உணர்வு இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் தான் நான். அது புருவமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு சொர்க்கத்தில் எல்லோருக்கும் இருந்ததுனால தான் சரீர உணர்வுனால் உந்தப்பட்டு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்காமல் இருந்தாங்க. அதற்கு பதிலாக அன்பு, அமைதி, ஆனந்தம் போன்ற தெய்வீக குணத்தில் நிரம்பியவர்களாக இருந்தாங்க முதல் 2500 வருடத்திற்கு. அங்கே அளவற்ற சந்தோஷம் இருக்கும். உடம்புல ஒரு சின்ன தலைவலி கூட வராது, எந்த நோயும் இருக்காது. 180 வருடம் முழுமையாக வாழ்வாங்க, ஆரோக்கியமாக வாழ்வாங்க. செல்வம், அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. மனிதர்களுடைய குணம் கையெடுத்து கும்பிடலாம், அப்படி தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அப்புறம் எங்கள் துக்கத்திற்கான காரணமே கிடைக்கலையே கடவுளை நினைக்கிறதுக்கு. ஆனால் 2500 வருடம் கழிச்சு என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வராங்க. அப்போ தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அது எல்லாமே சிற்றின்பம். அது மட்டும் இல்லை, அது கூடவே துன்பமும் வந்துடும். ஸோ அப்படி துன்பம் வரும்போது தான் இறைவனை தேடுறாங்க. அப்போ தான் முதலாக பக்தி தொடங்குது, சிவனுடைய கோயில் மூலமாக. முதல்ல உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் கோயில் குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயம், சிவனுக்கான கோயில். அதோடைய நினைவாக பைபிளில் பார்த்திங்கன்னா சாலமன் கட்டிய கோயிலாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் உலகத்திலே அதிக முறை அந்நிய படையெடுப்புகளால் பாதிக்கப்பட்ட கோயில், பலமுறை தரைமட்டமாக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்ட கோயில். வைரத்திலேயே லிங்கம், வைர வைடூரியங்கள்னால் நிரம்பி இருந்தது அந்த கோயில். அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் முகமது கஜினி 18 முறை படையெடுத்து வந்ததே. சரி, இப்போ பக்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சொர்க்கத்தில் முதல்ல ராஜாவாக இருந்தது கிருஷ்ணர். அவர் ராஜா ஆன பிறகு அந்த பதவி பேர் நாராயணன். அது வரைக்கும் குழந்தையாக இருக்கும்போது அவருடைய பேர் கிருஷ்ணர். ஸோ 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி 1ஆம் நாராயணன், அவருடைய மகன் 2ஆம் நாராயணன், அவருடைய மகன் 3ஆம் நாராயணன், இப்படி 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுற 8 பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள். அதேமாதிரி அடுத்தது 12 ராமர் சீதை ஆட்சி நடக்கும் திரேதாயுகத்தில், சத்தியுகம் திரேதாயுகம். மற்றபடி மகாபாரதம் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி எந்த விஷயமும் சொர்க்கத்தில் நடக்கலை, அது எல்லாமே கற்பனை கதை தான். ஆனால் அதில் ஆன்மீக ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. அது கலியுகத்தின் இறுதியில் இறைவன் வந்து உடல் உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்னு சொல்லும்பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை ஒரு கதை வடிவமாக உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த நாராயணன் இருக்கிறார் இல்லையா, முதல் நாராயணன், அவர் மறுஜன்மம் எடுத்து சொர்க்கமெல்லாம் முடிஞ்சு நரகமாகும் பொழுது, துக்கம் வரும் பொழுது முதல்ல பக்தியை அவர் தான் தொடங்குறார். அந்த சோமநாதர் ஆலயத்தை அவர் தான் கட்டுறார். அப்போ அவருடைய பேர் என்னென்னா நாராயணன் கிடையாது. அந்த ஒரு ஜென்மந்தான் அவர் பேர் நாராயணன். அடுத்த ஜென்மம் எடுக்கும்போதே முந்தைய ஜென்மத்தில் நம்ம நாராயணனாக இருந்தோன்றதை அவர் மறந்துடுவார். அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது, மனிதர்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி. கடவுள் ஒருத்தர் தான், அவர் சிவபெருமான். அவர் இப்போ வந்து நம்மளை நாராயணன் ஆக்கிறதுக்கான இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த சிருஷ்டியுடைய முதல் இடை கடைசி பற்றிய முக்கால ஞானத்தை கொடுக்கிறார். சரி, அந்த நாராயணனாக இருந்தவர் மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வரும் பொழுதும் ராஜாவாக தான் இருக்கிறாரு. விக்ரமாதித்த மகாராஜாவாக இருக்கிறார். அவர் தான் அந்த சோமநாதர் ஆலயம் சிவன் கோயிலை கட்டுறார். அவர் ராஜா, கோயில் கட்ட முடியும், ஆனால் அதுக்கான பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு அவரே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக சிலரை நியமிக்கிறார்.
அதுக்கு முன்னாடி தங்க வேலை செய்கிறவங்க அவங்க குடும்பத்தில் பிறக்கிறவங்க எல்லாம் தங்க வேலை செய்வாங்க. அதே மாதிரி ஒரு வேலை மர வேலை செய்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, இது அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஆனால் இந்த கடவுளுக்கு பூஜை பண்ணுறதுன்றது நரகத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். ஸோ 2500 வருடம்னா அப்படி கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் பக்தி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2000 வருடம் முன்புன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு 200-300 வருடம் கழிச்சு பக்தி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு சிலரை நியமிக்கிறாரா, அவங்க தான் பிராமணர்கள். ஸோ அவங்களுடைய வம்சம் அப்படியே தொடர்ந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை பண்ணுது. இப்படி இங்கே இருந்தவங்க தான் பிராமணர் ஆகிறாங்க, வெளியில் இருந்தெல்லாம் வரலை. கரெக்டாக சொல்லணுன்னா இந்த பாரத பூமி மட்டும்தான் இப்போ இருந்ததே. இந்த இயற்கை சீற்றம் இதெல்லாம் வரும்போது இங்கேருந்து மக்கள் வெளியில் இடம்பெயர்ந்து போகிறாங்க. போகிற இடத்துல அங்கே ஒரு மதம் உருவாகுது, அதுதான் இஸ்லாமிய தர்மம். இன்றைக்கி அதை தான் யூத தர்மம்னு சொல்கிறோம். முஸ்லீம் மதத்துக்கு இஸ்லாமுன்ற பேரை சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அங்கே யூதர்களும் முஸ்லீம்களும் அடிச்சிக்கிறாங்க இல்லையா, சொந்த சகோதரர்களை அடிச்சிக்கிறாங்க. பாவம், அது அவங்களுக்கே தெரியல. அவங்களுடைய பேர் தான் ஒரிஜினலாக இஸ்லாம்னு தெரிந்தால் அடிச்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது ரெண்டும் ஒரே புக்கு. அவங்க தோரான்னு சொல்கிறது தான் குரான், பைபிளே முக்கால்வாசி அது தான். பைபிள் தப்பு, தோரா தான் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்தது தான் முகமது நபி. ஆனால் அது இஸ்லாம் தர்மமே தான். சரி, இந்தியாவுக்கு வெளியில் தோன்றிய மிகப்பெரிய முதல் மதம் இப்போத்தைய பேச்சு வழக்கப்படி சொல்லணும்னா யூத தர்மம். அது வெளியில் தோன்றுது. அதுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை தப்புன்னு சொல்கிறது தான் அந்த தர்மத்துடைய வேலையே. இல்லை, இங்கே சிலை வழிபாடு பண்ணுறாங்க, அங்கே சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்றது தான் தோராவுடைய மெசேஜ், குரான் மெசேஜும் அது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன ஆன்சர் இல்லை, யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது எந்த விதத்திலும். இப்போ ஆமாம் சம்பந்தம் இருக்குது அப்படின்ற ஆன்சரும் இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல் யூதர்கள் தான் ஜெயிக்கணும் இந்த யுத்தத்தில் அப்படின்னு விழுந்து விழுந்து ஜபம் பண்ணாத குறையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மேபி அவங்க ஜபம் கூட பண்ணலாம், யாருக்கு தெரியும். என்ன காரணம்னா, பைபிளில் போட்டு இருக்கும் இஸ்ரவேலர்களின் தேவன், அதாவது யூதர்களின் தேவன். ஸோ அந்த இனத்தைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு. ஆனால் இதில் பாருங்கள், இஸ்ரேலுன்ற அந்த நாடு இப்போ தான் உருவாச்சு. ஆனால் 2000 வருடம் முன்னாடி எழுதின பைபிளில் அந்த வார்த்தை இருக்குது, இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல் அப்படின்ட்டு. சரி, அதை தான் நம்ம சொல்கிறது. அது எல்லாமே கடைசியில் நடக்கிற விஷயம், ஏற்கனவே நடந்த விஷயம்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. எப்படி ராமாயணம் மகாபாரதம் உண்மையில் நடந்துச்சுன்ட்டு இந்துக்கள் நம்புகிறாங்களோ, அதேமாரி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் குரான் பைபிளில் இருக்கிற விஷயம்லாம், தோராவில் இருக்கிற விஷயம்லாம் நிஜமாலே நடந்துச்சு போல இருக்குது ஒரு காலத்தில். இறுதியில் தான் நடந்துட்டு இருக்குது. சரி, இப்போ அந்த இஸ்ரவேலர்கள் யார்? அந்த புக்கில் போட்டிருக்கிற இஸ்ரவேலர்களுக்கும் இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அவங்க கடவுளின் வழிப்படி நடப்பவர்கள். இஸ்ரவேலர்கள்னால் அதான் அர்த்தம். இறுதியில் இறைவன் இஸ்ரவேலராக ஒருத்தர் பிறக்க முடியாது. இஸ்ரேலில் பிறந்தால் அவங்க யூதர்கள் இல்லையா, இது வேறு. ஆனால் அங்கே சொல்லப்படுறது பிறக்கிறது கிடையாது. கடவுள் வான்னு கூப்பிட்ட உடனே அந்த எகிப்திலேருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க இஸ்ரவேலர்கள். ஸோ அப்படி வந்தவர்கள். அதே மாதிரி இயேசு கூப்பிட்றார் அப்படிலாம் காட்டுறாங்க இல்லையா. அப்படி இப்போ பிரம்மகுமாரிகள், அதாவது இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த வயோதிகருக்கு. அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமாரிகள். பிரம்மகுமாரியாக ஒருத்தர் பிறக்க முடியாது. மற்ற தர்மத்திலேருந்து வெளியேறி இறைவனை பிடிக்கிறவங்க தான் குமாரிகள். எதுக்கு பிடிக்கிறோம்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா மதங்கள் எல்லாம் உடலுக்கானது. முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தால் நீங்கள் முஸ்லீம்,
வேறு எதுவும் எந்த ஸ்பெஷல் குவாலிட்டியும் தேவையில்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த கிறிஸ்தவன், இந்து குடும்பத்தில் பிறந்த இந்து, புத்த மதத்தில் பிறந்த புத்தர். ஆனால் பிரம்மகுமாரியாக பிறக்க முடியாது. இது மாறுறது இல்லை. இறைவனுடைய வழிப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்தையும் விடணும். ஏன்னா சொர்க்கத்தில் அதெல்லாம் இருக்காது. ஸோ சொர்க்கத்தின் குணத்தை இப்போ நமக்கு தெரியாது. அதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஸோ அப்போ வந்திருக்கிறது கடவுள்னு நம்பணும். அவர் சொல்கிற வழிதான் சொர்க்கத்திற்கான வழின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால் தான் காமத்தை விடுவீங்க. இல்லாட்டினா ஒன்று ஆல்ரெடி மனிதர்கள் காமத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்னொன்று, ஐயோ காமம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடும், ஏதோ உலகம் அழியிறதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இவர் காமத்திலே ஈடுபடுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, ஸோ அப்போ இறைவன் மீது அசைக்க முடியாத நிச்சய புத்தி உள்ளவர்கள் தான் காமம், கரிமீன், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் விடுறாங்க. ஸோ அதில் கதையில் காட்டும்போது கடவுளுக்காக எல்லாத்தையும் விடுறாங்கன்றதை என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரையும் கொலை பண்ணுறாங்கன்னு காட்டியாச்சு. இல்லை சொந்த மகனை இப்ராஹிம் கொலை பண்ணுறதா காட்டுவாங்க. மனைவியை ஆல்மோஸ்ட் கொலை பண்ணுற மாதிரி தான், தனியாக இட்டுட்டு போய் விடுறது. ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா பற்றை கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவங்கள தனியாக விடுறதுன்னு அர்த்தம் இல்லை, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே பற்றை விடுறது. இதே விஷயந்தான் ராமாயணத்துலேயும் அதே தானே. சீதை தனியாக போயிடுறாங்க, சீதை மகனும் ராமரை விட்டு தனியாக போயிடுறாங்க, கடைசியில் அவருடைய தம்பியும் தனியாக போயிடுறாங்க. இதெல்லாம் தனியாக போகிற விஷயம் இல்லை, பற்ற விடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இறைவனுடைய வழிப்படி நடப்பவர்களைத்தான் அங்கே இஸ்ரவேலர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்து மதத்தில் அவங்கள தான் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. இது எல்லாமே பிரம்மகுமாரிகளை குறிக்கிறது. இறைவன் வழிபடிக்க நடக்காதவர்கள் இந்து மதத்தில் கௌரவர்கள். யார்? பிரம்மகுமாரிகளை தவிர அத்தனை பேரும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் அது குறிக்கும். நாஸ்திகர்கள் மட்டும்தான் கடவுளை நிராகரிக்கிறாங்கன்னு இல்லை, கடவுளை விட்டுட்டு எந்த மதத்தை பிடித்தாலும் நிராகரிப்பாளர்களே. அதை தான் காஃபியர்கள் அப்படின்னு முஸ்லீம் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனை நிராகரிப்பவர்கள் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதை புரிஞ்சிக்காதது தான் இன்றைக்கி யுத்தம் நடப்பதற்கு முக்கியமான காரணம். சரி, இப்போ எப்படி யூதருக்கும் பிராமணருக்கும் நேரடி தொடர்பு அல்லது ஒருவரே அப்படின்னு சொல்ல முடியும்னா, அங்கே இஸ்ரவேலர்கள்னு சொன்னது பிரம்மகுமாரிகள்னு சொன்னோம் இல்லை. இஸ்ரவேலர்களை இவங்க யூதர்கள்ன்றாங்க, அதனால் யூதர்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ குமாரிகள் தான் பிராமணர்கள். வேதத்தில் உபநிடதத்தில் பிராமணருக்கு டெஃபினேஷன் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்னு இருக்கும். அந்த பிராமண ஜாதி என்ன பிரம்மாவின் வாய் வழியாக பிறக்கிறாங்க, எல்லோரும் மாதிரி கர்ப்பத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. அப்போ இது பிறக்க முடியாது. பிராமணர்கள் பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்டு பிராமணராக மாறுறது. அதாவது பிரம்மகுமாரிகளுக்கு இன்னொரு பேர் பிராமணர்கள். ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வர்ணம் சொல்கிறோம் இல்லையா, பிராமணன். இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்குறவங்க பிராமணர். இவங்க தான் சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் தேவதை ஆகிறாங்க. பிறகு திரேதாயுகத்தில் சத்திரியர் ஆகிறாங்க, பிறகு வைஷ்யர் ஆகிறாங்க, கலியுகத்தில் சூதரர் ஆகிறாங்க. அதே ஆத்மா, சொர்க்கத்தில் வந்த ஆத்மாக்கள் ஆத்மாவுடைய கலைகள் அல்லது சக்தி குறைய வர்ணம் கீழான வர்ணத்துக்கு வருது. மற்றபடி இது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை குறிக்கிறது அப்படின்னு மனிதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டது ஒரு காரணம், இந்து மதத்தை வெறுப்பதற்கு அல்லது இந்து மதத்தை விட்டு வெளியில் போனதுக்கு. ஆனால் இது வர்ணம்ன்றதுக்கு கலர்னு அர்த்தம். இறைவனுடைய கலரை அப்படியே நம்மக்கிட்ட பூசுகிறாரு, அதாவது அவருடைய குணத்தை நம்முடைய குணமாக ஆக்குறார். இதோடைய நினைவாக தான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, யூதர்கள் தான், அதாவது பைபிளில் சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் உண்மையில் இப்போ பிரம்மகுமாரிகளாகிய பிராமணர்கள். மற்றபடி ஜாதி பிராமணர் இந்து மதத்தில் ஒரு பிரிவு, யூதர் மதமே வேறு. ஸோ அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. ஆனால் யூதரும் பிராமணர்களும் ஒன்றே அந்த புஸ்தகத்தில் உள்ளதின்படி. ஓம் சாந்தி. ஸோ இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக கேளுங்க, அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்.
அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். அல்லது ராஜயோக மெடிடேஷன் 7 days கோர்ஸ் பிகே சரவணகுமார்னு போட்டிங்கன்னா இதோடைய பேசிக் கோர்ஸ் இருக்கும். அதை பார்க்கும்போது இன்னும் விலாவரியாக உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் முரளி படிச்சிங்கன்னா புரியும். கடவுள் ஒருத்தர் தான், வருவது ஒரு முறை தான், அவர் கொடுக்குற ஞானம் ஒன்று தான். அது பிரம்மகுமாரிகள் மூலமாகத்தான் இப்போது கொடுக்குறார். இப்போ மிஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.